இருக்கிறதுலே கடினமான விளையாட்டு இது சார். இதுக்குள்ளே கபடியா இருக்குமா? கடினமான விளையாட்டு ஜல்லிக்கட்டா? ஜல்லிக்கட்டு தான் சார் இருக்கிறதுலே. ஏன் ஜல்லிக்கட்டோட கொம்பு குத்தி குடல் கொப்பன்னு வெளியே வந்து அவனே அள்ளி போட்டு ஓடிடுறான் ஆஸ்பத்திரி. ஜல்லிக்கட்டுல ஒரு ஆம்பளை பொழைச்சிருவான். ஆனா தாலிக்கட்டுல எந்த ஆம்பளும் பொழைக்க முடியாது. அது இன்னைக்கு தாலி எத்தனை பேர் கட்டுறோம்? கெட்டி மேல மாப்பிள்ள தான் கொண்டு போறாரு. பின்னாடி மாமியாரு நாத்தனாரு கொத்தனார் வாங்கி 2 முடிச்சு போடுறான். ஐயா சம்பந்தம் இல்லாம கொத்தனார் ஏங்க வராரு? அறியாம அவன் வீடு பாக்கி இருக்கல 2 லட்சம் ரூபா. அதுக்காண்டி முடிச்சு போட்டு போவலையா? அந்த நேரம் வீடியோகிராஃபர் அப்படியே இருங்க, அப்படியே இருங்க, அப்படியே கட்டு போய் பார்க்குறாங்க. கூந்தளவில் அரட்டி முடிச்சு 450 முடிச்சு போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் ரொம்ப இங்க இருந்து சொல்லி வந்தேன். அதுக்கான மரியாதைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அது மாதிரியெல்லாம் எங்க ராமரேகா கொடுத்துறாங்க. அவர் படவுடன் வேர்த்துருவார். மனைவியை எப்படி பாராட்டணும்னு இந்த உணவு தொழிலாளர் சொல்றாங்க. உங்க மனைவி கஷ்டப்பட்டு சமைச்சாங்கன்னா ஒரு பாராட்டு. உங்க மனைவி அப்படியே சேலை உடுத்தி நடந்து வந்தாங்கன்னா பாராட்டு. அப்படி சிரிச்சா தவி ஓடிவான் ஜன்னல் விட்டு. பெட்ரூம்ல இருக்காட்டு அப்படின்னா பயந்துருவல்ல. சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்க, அசஞ்சா அனுஷ்கா மாதிரி இருக்க, பார்த்தா பாவனா மாதிரி இருக்குன்னு பாராட்டுங்க. இருந்தா பாராட்ட மாட்டானா பாவம்? சேலை கொடுத்து உங்க ஒய்ஃப் நடந்து வராங்க. நல்லா கேட்டுக்கோங்க சார், இந்த பாயிண்ட் உங்களுக்கு தான். சிரிச்சு கெக்கப்பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க, எப்படி பாராட்டணும்? அம்மா அந்த ஒரு ஆள் தான் மனுஷன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரையும் கிண்டல் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு போயிடாமா. அவரை வச்சா நான் ஒரு 60 ஜோக்கு போய்கிட்டு இருக்கேன். அவரும் படக்குன்னு ரெஸ்ட்ரூம் போயிட்டாருன்னா என் குழப்பம் போச்சு. போக மாட்டாரு சார். ஆண்கள் நல்லா கேட்டுக்கோ, எப்படி பாராட்டணும்? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா அப்படின்னு பாராட்டுங்க. இதே பாட்டு என்கிட்ட ஒரு ஆம்பளை வந்து பாடினான். இதே பாட்டையா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, உனக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு. நான் தான் தினம் துவைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சொன்னேன், ஒரு நாள் துவைக்க முடியான்னு சொல்லிட்டேனே. அப்புறம் என் சம்சாரம் தான் துவைச்சா சேலைவா என்னையே. 16 வருட பாரம்பரியம் கொண்ட மனைகளின் மகாராஜா ராஜகிரி ஃபவுண்டேஷன், மகாராஜ நகர். சொந்த நிலத்தில் கால் பதிப்போம்.